அவங்களுக்கு மைக்க கொடுக்கலாம். ஏன் வேலை முடிஞ்சது, இனிமே கேள்வி நேரம் தான். இன்னைக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு, என்ன கேள்வினாலும் கேட்கலாம், என்ன கேள்வினாலும் கேட்கலாம். ஸ்பிரிச்சுவல், எனி அதர் கொஸ்டின் ஆல்சோ. எனி கொஸ்டின்? ஓகே. பெண்கள் சைட்ல இருந்து, பெண்கள் சைட்ல தான் டப்புன்னு, அதான் அங்க ஒருத்தர் கை வருது, பரவாயில்ல, ஆம்பளை பெங்க ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. குட். யூஸ்வலா பொம்பளை பிள்ளைங்கள் தான் ஃபாஸ்டா இருப்பாங்க. ஜோஷுவா பிரதர், ஜோஷுவா அத ஒரு தம்பி கேள்வி கேட்கிறாரு பாருங்க. அந்த தம்பி திருப்புங்க கேமராவை ஒரு பக்கம். என்ன இப்படி, கொஞ்சம் இருங்க. அவர் பாருங்க, அவர் பாஸ்டர், அவர் கேமராமேன் இல்ல. அவரை லைன்ல வராரா? எங்க இருக்காரு? எனக்கு கேமரால தெரிய மாட்டேங்கிறாரு. எங்க சார்? இங்க இருக்க ஒருத்தனுக்கு வந்து மத வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். சோ நீங்க இப்ப வந்து பேசுறது பாத்தீங்கன்னா மத வேறுபாடு உருவாக்குற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. தம்பிமார், நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடுங்க. சொல்லுங்க தம்பி. இப்ப என்ன சார், இங்க இருக்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், ஒரு மத வேறுபாடோ ஒண்ணுமே இல்லாம தான் பழகிட்டு இருக்கோம். எல்லாரும் நண்பர்களா இருக்கிறீங்க, மத வேறுபாடு இல்லாம இருக்கிறீங்க, ரைட்? ஆமா, நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் மத வேறுபாடை தூண்டுவதாக இருக்கிறது. நான் முதல்ல தெளிவா சொன்னேன். நான் மதத்தை பரப்ப வரலன்னு சொன்னேன். நான் தெளிவா சொன்னேன், நான் கிறிஸ்துவத்தை பரப்ப வரல. கிறிஸ்தவத்தை பரப்பணும்னு சொல்லல, மதத்தை பரப்ப நீங்க வரவும் இல்ல. மதம் தம்பி, நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள எல்லாம் ஒரு மத வேறுபாடு ஏற்படுவதாக இருக்கிறது. ஹோல்ட் ஆன் கண்ணு, ஹோல்ட் ஆன். இயேசுவே மதத்தை உண்டாக்க வரல. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இயேசுங்கிற ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் இத்தனை வச்சிரு லட்டு பழம் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கிறாரு, வாங்கிக்கோங்கப்பான்னு சொல்றேன். அது வாங்கிக்கிறதோ இல்லையோ, அவர் கை பிடிக்கிறதோ இல்லையோ, அது உங்க இஷ்டம். நான் மதத்தை பரப்ப வரல, இயேசுங்கிற ஒரு சிறந்த நண்பரை, சூப்பர் நேச்சுரல் ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்திருக்கேன், அவ்வளவுதான். மதத்தை பரப்ப வரல. நீங்க கிறிஸ்துவர்களாங்க, சர்ச்சுக்கு போங்க, இதெல்லாம் நான் சொல்லல. உங்களுக்கு ஒரு நண்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் பெரிய பெரிய காரியங்களை எனக்கு பண்றாரு, மற்றவங்களுக்கும் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் பண்றாரு. இதை போல நீங்க ஆகணும்னு சொல்றேன்னு தவிர மதத்தை பரப்ப வரல. அதனால நீங்க நண்பரா தான் இருக்கணும். சார், அடுத்த ஒரு கேள்வி. நீங்க அந்நிய பாஷைன்னு சொல்லி ஏதோ வாயில வந்துடலாம் சொல்றீங்களே, அது உண்மையா வர்றதா இல்ல சும்மா ஏதோ வர்றது, இங்கிலீஷ் பாட்டை பார்த்து காப்பி பண்றீங்களான்னு கேட்கறேன். வெரி குட். அது ஏன் ஆம்பளை பையங்க மட்டும் கை தட்டுறாங்க, பொம்பளை பிள்ளைங்கள் கை தட்ட மாட்டீங்க? ஒருவேளை பொம்பளை பிள்ளைங்கள் கேள்வி கேட்டா நீங்க கை தட்டுவீங்களோ? சரி, பரவாயில்ல, அடுத்துக்கு ஒரு கேள்வி ரெடியாக்க. அந்நிய பாஷைங்கிறது இங்க வேதத்துல அவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இது வந்து எப்பா நீங்க தான் கேள்வி கேட்கறீங்க, இங்க இருந்து சொல்ல வேண்டாங்கிறீங்க. சரி, பரவாயில்ல. அந்நிய பாஷை, அவர் வந்து பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது, இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது, போன பிறகு அவர் அனுப்பினார், அவருடைய ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. அதற்கு பெயர் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும் பொழுது அவர் கொடுக்கிற பாஷைகளை பேசுவீங்க. அது மனுஷன் பேசுறதல்ல, அது பரலோக தூதர்கள் பேசுற பாஷை, அவர் பேச வைக்கிறாரு. அப்படி பேசும் பொழுது நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஒரு விச்சூருங்கிற இடத்துல நான் பேச துவங்கினோடனே அந்த சபையில இருந்த பிசாசு பிடிச்சவங்க பூரா விழுந்து உருண்டாங்க. ஒரு நிமிஷத்துல விழுந்து உருண்டு எல்லாம் சரியா போனாங்க. அதனால அது மனுஷர் பேசுறது இல்ல, அது பரிசுத்த ஆவியில வர்றது. ரைட், போதும் தம்பி, நீங்க 2 கேள்வி கேட்டீங்க. இன்னும் இல்ல, அடுத்தது. சரி, கேளுங்க. ஒருத்தருக்காவது கேள்வி கேட்கணும்னு ஆசை வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேளுங்க கண்ணு. கேளுங்கம்மா. சார், இன்னைக்கு நீங்க அந்நிய பாஷை பேசவே இல்லையே, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அருள் வரலையா? புரியல. நீங்க கொஞ்சம் மைக்க தள்ளி வச்சு பேசுங்க. இன்னைக்கு நீங்க அந்நிய பாஷை ஒண்ணுமே பேசல, இன்னைக்கு உங்களுக்கு அருள் வரலையான்னு கேக்குறேன். நான் பேசினேன், நான் ஸ்டார்டிங்ல பிரேயர்ல பேசினேன். நான் பேசிருக்க மெசேஜஸ் எல்லாம் கடந்த ஒரு வருடம், கடந்த நவம்பர்ல இருந்து நான் பேசினது எல்லாமே யூடியூப்ல இருக்கு. டே ஆஃப் லார்ட் அப்படிங்கிற மெசேஜ்ல இதுல பாத்தீங்கன்னா யூடியூப் சைட்ல டே ஆஃப் லார்ட்ங்கிற சைட்ல எல்லா வீடியோவும் இருக்குது. தேங்க்யூ. குட். எல்லாரும் அவருக்கு கை தட்டுவோமா? அழகா கேள்வி கேட்டார்.
ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற நேரத்துல மைக்க கொடுத்தா விட்டுறவே கூடாது. அவர் பாத்தீங்களா, அவர் ஆட்டிடியூட் தான் கரெக்ட். இவர் பெரிய ஆளாவார், அந்த தம்பி இவர் பெரிய ஆளாவார். அப்படி நின்று எழுந்து நின்று ஒரு கேள்வியை கேட்கறது அது சாதாரணமா இல்லை. இப்போ நான் வருஷ கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க வந்தா எனக்கு கை கால் ஆடாது. நீங்க மைக்க பிடிச்சு பாருங்க, அங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னமோ உங்களை பலி கொடுக்க போற மாதிரி உங்க கை கால் ஆடும். அந்த தம்பி ஒரு கை கால் ஆடி இருக்கும், ஆனா அழகா கேள்வியை கேட்கிறாரு. அவருக்கு பாராட்டுகள். இப்படி கேள்வி கேட்கக்கூடிய திறமை உள்ள பெண்கள் யாருமே இல்லையா? அங்க ஒருத்தர் மைக்க கொடுக்கிறாரு, அங்க ஒருத்தர் கேட்கிறாரு மைக்க. அது அழகா கேள்வி கேட்கணும். அழகா கேள்வி கேட்டாரு, தெளிவா தம்பி 3 கேள்வி கேட்டாரு. இப்போ அடுத்த ஒரு தம்பி, இன்னைக்கு நாள் ஆதாமுடைய நாள், ஏவாளுக்கு இல்லையோ? இல்ல, அப்படி இல்ல. பக்கத்துல இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் கொண்டு போங்க. டைட்டிலுக்கும் நீங்க சொன்ன இது கான்செப்ட்டுக்கு என்ன தொடர்பு? தம்பி சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க தம்பி. அதுல போட்டிருக்க டைட்டிலுக்கும் நீங்க சொன்ன கான்செப்ட்டுக்கும் என்ன தொடர்பு? ஓகே, நான் இதை படிக்கட்டுமா? ஆமா. The formula for success in career and life. The formula. Jesus is the formula. இது எவ்வளவு தெளிவா சொல்லிட்டேனே. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்களா? எல்லாம் கேட்டு சீதைக்கு ராம என்ன உறவுன்னு கேட்ட மாதிரி இருக்கு. நான் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன்? இயேசுவை நண்பர், ஒரே ஒரு ஃபார்முலா தான். இயேசுவை நீங்க நண்பரா வச்சீங்கன்னா ஃபுல் சக்சஸ். அடுத்த கேள்வி. இப்போ லைஃபோட சக்சஸ்க்கு ஜீசஸ் தான் தேவைன்னா எதுக்கு நீங்க ஐஏஎஸ் படிச்சீங்க? வெயிட் தம்பி கேள்வி. ஐயா, எனக்கு காது கொஞ்சம் பிரச்சனை. தம்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. லைஃபோட சக்சஸ்க்கு ஜீசஸ் தான் தேவைன்னா எதுக்கு நீங்க ஐஏஎஸ் படிச்சீங்க? ஓ, லைஃபோட சக்சஸ்க்கு ஜீசஸ் தேவைன்னா எதுக்கு ஐஏஎஸ் படிச்சீங்க? ரைட். இது ரொம்ப ஹோல்ட் ஆன். ஒரு தடவை கை தட்டிட்டீங்க. ஹோல்ட் ஆன். அவர் கேட்டிருக்க கேள்வி சாதாரணமான கேள்வி இல்ல, சூப்பரான கேள்வி, அருமையான கேள்வி. இப்ப லைஃபோட சக்சஸ்க்கு ஜீசஸ் தான் வேணும்னா ஏன் ஐஏஎஸ் படிச்சீங்க அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு நான் நீளமா பதில் சொல்லலாம். வேண்டாம். இன்னைக்கு இயேசு அவருடைய திட்டத்துல உலகம் முழுக்க வச்சிருக்கிறார், அவ்வளவு பேரையும் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம லைஃப்ல சக்சஸ்க்கு இயேசுவை கைய பிடிச்சிட்டா ஐஏஎஸ் படிக்கவே வேண்டாம அப்படிங்கிற ஜோலியே கிடையாது. அப்படின்னா யாருமே காலேஜ் போக வேண்டியது இல்லை, இயேசு கையை பிடிச்சிக்கிறேன், அவரே எல்லாம் பார்த்துக்கிறார். இயேசு சோம்பேறிகளுக்கு தேவன் அல்ல. ஆமா. இப்போ ஏசு ஒரு நிமிஷம் ஏசு நில்லுங்க, நீங்க நில்லுங்க தம்பி, நீங்க நில்லுங்க. இப்ப பாருங்க, இயேசு என்ன தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, நான் இயேசு கையை பிடிச்சிருக்கேன்னா சோம்பேறி இல்லாம எந்த வேலை, உலகத்தின் வேலையும் சரி அவர் வேலையும் சரி செய்யறேன். அப்போ நம்ம இந்த உலகத்துல இருக்கும் பொழுது, இந்த உலகத்துல நம்ம வேலை பண்றோம், நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்துறோம். அப்ப இயேசு கையை பிடிக்கும் பொழுது எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல் ஆகும். இன்னைக்குள்ள ரகசியம், இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்துற ரகசியம் என்னன்னா, நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது இயேசு கையை பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அடுத்தது ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறீங்க, ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறீங்க, இயேசு கையை பிடிச்சீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகும். அது விவாகரத்துல முடியாது, அடிதடியில முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்ல முடியாது. ஐஏஎஸ்ல இருக்கிறீங்களா, நீங்க இயேசு கையை பிடிச்சீங்கன்னா உங்க கவர்மெண்ட் வேலை சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நான் ரகசியம் சொல்றேன், எனக்கு 500 ஃபைல் கொடுத்தாங்கன்னா எந்த ஃபைல்ல பிரச்சனை இருக்குன்னு தெரியும். என் ஃபைல் கிளியரன்ஸை நீங்க பார்க்கணும். டக் டக்னு கோடிக்கணக்கில் போனாலும் சட்னு கிளியர் பண்ணுவேன். ஆனா எந்த ஃபைல்ல பிரச்சனை இருக்கோ அந்த ஃபைலை கிளீனா எடுத்து பார்த்துருவேன், எனக்கு காமிச்சு கொடுத்துருவார். எந்த ஃபைல்ல தப்பு இருக்கு, பொடி இருக்குன்னு எனக்கு கிளீனா வந்துடும். அப்போ கவர்மெண்ட் லைஃப்லயும் சக்சஸ் ஆகலாம். இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். சார்,
ஜீசஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நீங்க நல்ல நிலைமையில இருக்கீங்க சொல்றீங்க, அப்படிதானே சொல்றீங்க? சோ இப்போ ஹிந்துஸ்ல யாருமே நல்ல பொசிஷன்ல இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. ஜீசஸ்க்கு ஃப்ரெண்டா இருக்காதவங்க நல்ல நிலைமையில வர முடியாது சொல்றீங்களா? அப்படி யாரும் வராமலா இருக்காங்க? இல்லை என்ன மறுபடியும் இருங்க எனக்கு எனக்கு கொஞ்சம் எனக்கு இருங்க எனக்கு ஸ்டூடெண்ட் பேசுறது இருங்க தம்பிமார், கொஞ்சம் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் பேசுறது எனக்கு உடனே உங்க லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு அது புரியும். தம்பி மறுபடியும் ஒரு தடவை மெதுவா சொல்லுங்க. மெதுவானா கொஞ்சம் எது சார் நீங்க சொல்றீங்க ஜீசஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு நிலைமையில நல்லா இருக்கீங்க, நல்லபடியா இருக்கீங்க சொல்றீங்க. ரைட். அப்போ ஜீசஸ் ஃப்ரெண்டா இல்லாத மீன்ஸ் அதர் பீப்புள்ஸ் ஹிந்துஸ் ஆர் முஸ்லிம்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்க யாருமே நல்ல நிலைமையில இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்றீங்க இல்லையான்னு கேக்குறேன். எத்தனை பேர் இருக்காங்க நல்லா இல்லையான்னு கேக்குறீங்க? ரைட், நல்லா இல்லையான்னு கேக்குறீங்க. நல்ல ஒண்ணு வேண்டாம் சார். நல்ல மோடி இஸ் an எக்ஸாம்பிள். ஓகே ரைட். அருமையான கேள்வி. திரு மோடி ஒரு எக்ஸாம்பிள், திரு முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி ஒரு எக்ஸாம்பிள். இருங்க, ஒரு ஆள் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரசங்கி 6வது அதிகாரத்துல 1:2 இருந்து சொன்னேன், மனுஷன் எதை கேட்டாலும் அவனுக்கு கொடுத்துருவாரு, எதை கெடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஆனா அவனுக்கு என்னவா, அனுபவிக்கிற அந்த சக்தி அவனுக்கு கொடுக்க மாட்டார். இயேசு இருக்கிறதுக்கும் இயேசு இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இயேசு இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இருந்தா பிரைம் மினிஸ்டர் சீட்ல உட்கார்ந்துடலாம், அதை அனுபவிக்கிற சக்தி அவருக்கு கிடைக்காது. அவர் பிஸியா இருப்பாரு, அனுபவிக்க முடியாது. அதே போல அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி கிட்ட 5 லட்சம் கோடி இருந்ததுனாலும் 5 லட்சம் கோடி அவருக்கு இருக்கும், மனைவி கூட போய் 5 நிமிஷம் சந்தோஷமா பேச முடியாது. நான் முடிச்சுக்கிறேன். இந்த பைபிள் ரொம்ப தெளிவா சொல்றது, அனுபவிக்கிற சக்தியை கொடுக்க மாட்டாரு, வேற எவனோத அடிச்சிட்டு போவாங்கிறாரு. ஆனா இயேசு உங்களுக்கு நண்பரா இருந்தா, நான் தம்பி கேளுங்க, இயேசு உங்களுக்கு நண்பரா இருந்தா இந்த சக்சஸும் கிடைக்கும், நீங்க அனுபவிக்கலாம். சக்சஸும் இருக்கும், நீங்க அனுபவிக்கலாம், ரெண்டும் கிடைக்கும். அதுல ஒண்ணுதான் கிடைக்கும். இதான் இயேசு இருக்கிறதுக்கும் இயேசு இல்லாததுக்குள்ள வித்தியாசம். நான் உங்களை ரெண்டும் அனுபவிக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். சார் அப்போ கிறிஸ்டியன்ஸ்லயும் டைவர்ஸ் பண்றாங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஃபேமிலி இருக்கு, அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ், கிறிஸ்டியன். அப்ப நீங்க சொல்றீங்க அப்படி ஃப்ரெண்டா இருக்காட்டி அனுபவிக்க முடியாதுன்னு. தம்பி, நான் முதல்ல சொன்னேன், நான் இடையில சொன்னதை பார்த்திருப்பீங்க, பக்கத்துல இருக்க கிறிஸ்தவர்களை பார்த்து ஏமாந்துராதீங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருங்க கண்ணு, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுறவங்க இங்க பாருங்க. தம்பி ராஜா, இங்க பாருங்க, அவரை பார்க்க சொல்லுங்க. ராஜா, இங்க பாருங்க. இருங்க, கேளுங்க முதல்ல. இங்க கேளுங்க, நான் ஆன்சர் கொடுத்துக்கிறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்கறதெல்லாம் சூப்பரான கேள்வி. ஒரு விஷயம் கூட சொல்றேன் சார், ஒரு விஷயம் கூட சொல்லிக்கட்டும். கண்ணு இருங்க, நான் நீங்க கேள்வியை கேட்டிருக்கீங்க, பதில் சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, நீங்க கேட்டிருக்கீங்க கிறிஸ்தவர்கள்லாம் விவாகரத்து பண்றாங்களா அப்படின்னு. நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்க ஏமாறாதீங்க, கிறிஸ்துவ பாருங்க. நான் கிறிஸ்துவ தான் உங்களுக்கு நண்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி, கொஞ்சம் இருங்க, கிறிஸ்துவ தான் உங்களுக்கு நண்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் தவிர எந்த கிறிஸ்துவரையும் உங்களுக்கு நான் நண்பர்னு சொல்லல, எந்த கிறிஸ்து சபையும் உங்களுக்கு நண்பர்னு சொல்லல. ஏன்னா அநேக கிறிஸ்துவர்கள், அநேக கிறிஸ்துவ சபைகள் இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல, அங்க இயேசு கிடையாது. அதை பார்த்து ஏமாறாதீங்க. உண்மையான கிறிஸ்தவன் அவன் விவாகரத்துக்கு போவே மாட்டான். அது எழுதி நான் காமிச்சேன் எப்படின்னு, விவாகரத்துக்கு போவே மாட்டான். ஆனால் அவங்கள பார்க்காதீங்க. உங்களுக்கு நான் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், ரிவார்டு யாரு? இயேசு தான் உங்களுக்கு நண்பர், கிறிஸ்தவர்களை சொல்லல, கிறிஸ்தவ சபையை. ஓகே சார், இப்போ இதே மாதிரி இப்போ நாங்க எல்லாரும் நீங்க சொன்னவங்க ரிசல்ட் பண்ணோம். இதே ஏன் ஸ்பிரிச்சுவல் வியூஸ் என்னோட இதை சொன்னா நீங்க லிசன் பண்ணுவீங்களா? ஏன் செஸ்டர் சார், நீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் இது மீன்ஸ் இப்படி இருக்கு, இதெல்லாம் நல்லது சொல்றீங்க, ஓகே நாங்க ஏத்துக்கிறோம். அது நீங்க சொன்னதை நாங்க லிசன் பண்ணோம். இதே மாதிரி என்னோட மதத்துல மத்தவங்க நான் வரலாம் மீன்ஸ் எங்களோட ஸ்பிரிச்சுவல் பிலீவ்ஸ் இருக்கும், அவங்க ஸ்பிரிச்சுவல் பிலீவ்ஸ் இருக்கும். அத நான் உங்கள்ட்ட சொன்னா நீங்க இதே மாதிரி லிசன் பண்ணி இருப்பீங்களா? ரைட், உங்க சிஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப். நல்ல கேள்வி. ஓகே பையங்க இவ்வளவு லைவ்லியா இருக்காங்க பாத்தீங்களா? பிள்ளைகளா இவ்வளவு லைவ்லியா இருக்காங்க பாருங்க. என்னன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைகள் ஒருத்தரும் கை வைத்த மாட்டாங்க, எல்லாரும் ஆண்களுக்கு விட்டு கொடுத்துருவோம் இன்னைக்கு.
ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் அவன் அடிக்க போறாங்க. 2 கை உயருது, 3 4. இன்னைக்கு லஞ்சும் கிடையாது, டின்னரும் கிடையாது. பாருங்க. இப்போ தம்பி நீங்க கேட்ட கேள்விப்படி நீங்க எல்லா இடத்தையும் சுத்தி காமிங்க. ஹலோ கேமரா பிரதர், சுத்தி காமிங்க. எல்லாருக்கும் சுத்தி காமிங்க. இப்போ சுத்தி காமிங்க. இங்க இருந்து இங்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, அவர் கேட்டாரு, எங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு, நாங்க சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சாம்பிள் நான் சொல்லட்டுமா? ஒரு சாம்பிள். மத்தவங்க யாருன்னு சொல்லல. சுறா 5:33 படுக்கை அறையிலிருந்து அவளைன்னா மனைவியை அப்புறப்படுத்தி வையுங்கள், அவளை அடியுங்கள். ஒரு பிலீஃப் சொல்லுது, படுக்கை அறையிலிருந்து மனைவியை அப்புறப்படுத்தி வை, மனைவியை தேவைப்படும் போதெல்லாம் அடிங்கள்னு சொல்றாங்க. இதை நான் ஏற்றுக்கணும்னு சொல்றீங்களா? இன்னொன்னு, இன்னும் ஏற்கனவே ஒன்று படித்தேன். மற்ற பெண்களில் உங்களுக்கு பிடித்தமானவர்களை 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக திருமணம் செய்து கொள்ளுங்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்களா? அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். இன்னொரு வசனம், இந்த வேற பிலீஃப்ல உள்ளதை சொல்றேன். நான் சொல்றேன், கொஞ்சம் இந்த கேளுங்களேன். இது கொஞ்சம் நிதானமா கேளுங்களேன். சுறா 21:82 சுலைமானுக்கு சமுத்திரத்தில் மூழ்கி முத்து பவளம் போன்றவைகளை கொண்டு வரக்கூடிய ஷைத்தான்களை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். இதை தவிர அவருக்கு அவசியமான பல வேலைகளை அவை செய்து கொண்டிருந்தன, நாம் தான் அவைகளை கண்காணித்து வந்தோம். அப்போ பிசாசுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் சொல்றத கேட்கணுமா? ஓகே. அப்படின்னா தம்பி, மற்றவங்க பிலீஃப ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடி. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, எனக்கு பரலோகம் கிடைக்குமா? நான் உடனே அந்த பக்கம் போயிருவேன். நான் ஏன் இயேசு கையை பிடிச்சிருக்கேன்னா, இயேசு சொல்றாரு, மகனே நான் உனக்கு பரலோகம் தரேன். அதுக்கு காமிக்கிறார், வழிகளை காமிச்சிட்டாரு, அடையாளத்தை காமிச்சிட்டாரு, அற்புதங்களை பண்றாரு. யாராவது அப்படி பண்ணினா அந்த பிலீஃப உடனடியா நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடி. ஆனா எப்பா நீங்க இப்படி சொல்லக்கூடாது, மனைவியை அடின்னு சொன்னீங்கன்னா நான் அடிக்க முடியாது, அதை ஏத்துக்க முடியாது. பெண்களை யாராவது ஏத்துக்கிறீங்களா? மனைவியை தேவைப்படும் போது அடியுங்கள்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சரி. இப்ப பாருங்க தம்பி ஒரு மாதிரி திக்கான கேள்வியை கேட்டீங்க. இருங்க, ஒரு திக்கான கேள்வியை கேட்டாரு. இங்க ஒரு பத்திரிக்கை, எல்லாரும் படிக்க முடியுதா? ஈராக்கி ஜிஹாதிஸ் ஆர்டர் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ஆஃப் ஆல் விமன். மதத்தின் பெயரால பெண்களுடைய ஜெனிட்டலை அலங்கோலப்படுத்தணும் சொல்லி 40 லட்சம் பெண்கள், முகமதிய இஸ்லாமிய பெண்களுடைய ஜெனிட்டல்ஸ அலங்கோலப்படுத்தணும் சொல்லி ஈராக்கி ஜிஹாதிஸ் உத்தரவு போட்டிருக்காங்க. மதத்தின் அடிப்படையில் உத்தரவு போட்டிருக்காங்க. 25ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கிற பேப்பர். உங்களுக்கு தெரியுமா தம்பி? நீங்க இன்னும் கல்யாணம் முடியல, நான் கல்யாணம் முடிஞ்ச ஆளு. ஜெனிட்டல் மியூட்டிலேஷன்னா, ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமா? இங்க உள்ள தங்கச்சிமாருக்கு யாருக்கும் தெரியாது. இது பெண்களை அலங்கோலப்படுத்துறது. மதத்தின் பெயர்ல 40 லட்சம் பெண்களை பிளேடு போட்டு வெட்டணும், துள்ள துடிக்க வெட்டணும்னு மதத்தின் பெயர்ல உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்களா அடுத்தவங்க பிலீஃபை நீங்க ஏத்துப்பீங்களான்னு என்கிட்ட கேட்டீங்களே தம்பி. என் மனைவி என் மகளை ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் பண்ணணும்னு எவனுன்னு சொன்னா அதை நான் ஏத்துப்பனா? முடியாது. அவங்க எங்க மனைவி மகள் மட்டும் இல்ல, எந்த பெண்ணோட ஜெனிட்டல் மியூட்டிலேஷனையும் பண்றது அது பிசாசோட வேலை. பிசாசோட வேலை. இது இருக்கு, இந்த பேப்பர்ல வேணும்னா காப்பி எடுத்துக்கலாம். இது இன்டர்நெட்ல இருக்குது. இது இன்னைக்கு நடக்குது. மதத்தின் பெயரால இஸ்லாமிய பெண்களுடைய ஜெனிட்டல்ஸ் மியூட்டிலேட் ஆகுது. வீடியோ இருக்கு என்கிட்ட, வேணும்னா என்கிட்ட காப்பி வாங்கிக்கோங்க. இது இப்ப சொல்றீங்களா பிற மதத்தோட நீங்க கேட்பீங்களா அப்படின்னா, ஐ எம் சாரி, ஐ கேனாட் அக்செப்ட். தங்கச்சிமார் நீங்க யாராவது ஏத்துப்பீங்களா? இத நீங்க ஏத்துப்பீங்களா? இப்படி போய் பிளேடு வச்சு வெட்டணும்னு சொன்னா ஏத்துப்பீங்களா தங்கச்சி? சொல்லுங்க, இந்த இருக்கு காப்பி. எஸ் ஆர் நோ? நல்லா சொல்லுங்க. எஸ் நோ. மனைவியை அடிக்கணும்னு சொன்னா தம்பிமார் ஒத்துப்பீங்களா? நோ. நீங்க தங்கச்சிமார் மனைவியை அடிக்கணும்னு சொன்னா, தேவைப்படும் போது கணவன் மனைவியை அடிக்கணும்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நோ. சத்தமா சொல்லுங்க. இதான் நல்லது. மனைவியை நேசின்னு சொல்லுங்க, நான் ஆட்டைக்கு வரேன். கணவனை நேசின்னு சொல்றேங்க, நான் ஆட்டைக்கு வரேன். ஒருவனுக்கு ஒரு மனைவின்னு சொல்லுங்க, நான் உங்களை கட்டி பிடிச்சுப்பேன்.
ஒருவனுக்கு பலதாரம் பண்ணீங்கன்னா ஓடி போயிடுவேன் நான். ரைட், கேள்வி கேளுங்க. தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அடுத்த கேள்வி ரொம்ப நாளாவே எனக்கு தம்பி, ஒரு doubt. தம்பி நீங்க ஏற்கனவே 4 கேள்வி ஒரே ஒரு டவுட், ஒரே ஒரு டவுட், நோ ஒரே ஒரு டவுட். நோ நோ Once, once. அங்க சார் ஒரே ஒரு டவுட் சார். இப்ப மைக் பெண்களுக்கு, கேமரா பெண்கள் சைடு திரும்ப. லாஸ்ட் ஒரு டவுட். நோ நோ தம்பி கடைசி வெளிய. சார், ஒரே 3 கேள்வி. இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க, தம்பி இங்க வாங்க, ஏன் மைக்ல பேசுங்க வாங்க. ஓகே, இப்ப தங்கச்சிமா இருக்கு அந்த அங்க கை உயருது பாருங்க. இப்ப கேர்ள் பவர். இப்போ நேத்து திருப்புங்கய்யா முறையா அங்க எழுந்திரிச்சுன்னு போங்க. ஓகே, மைக் அங்க கொடுங்க, தங்கச்சிட்ட மைக் கொடுங்க. நல்லா ஓகே, பரவாயில்ல. ஓகே ரைட். நல்ல பக்கத்துல கொண்டு போனதான் தெரியும் இல்ல, நல்ல பக்கத்துல, இன்னும் பக்கத்துல கொண்டு போங்க. ஓகே ரைட் தங்கச்சி, ரைட். எந்த மதத்திலையும் பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ்ஸும் இருக்கு. நீங்க கிறிஸ்டியானிட்டியில உள்ள பாசிட்டிவ்ஸையும் மற்ற ரிலிஜியன்ஸ்ல உள்ள நெகட்டிவ்ஸையும் சொல்ற மாதிரி தெரியுது. ஓகே, தம்பிமாருக்கு ஓகே ஓகே. தங்கச்சி இப்போ ஆல் ரைட். நீங்க மதம், நான் மதம்ங்கிற ஏரியாவுக்கு வரல. ஓகே, நான் மதம்ங்கிற ஏரியாவுக்கு வரல. ஆனா நீங்க மதம்னு எடுக்கிறீங்க. மதம் என்றால் மனுஷனை பரலோகத்துக்கு வழி நடத்துறது, இதுதான் மதம். நீங்க எடுத்தீங்கன்னா தங்கச்சி கேளுங்க, மதம் என்றால் என்ன? மதம் எதுக்கு இருக்கு? மனுஷன் மிருக மாதிரி ஆயிடக்கூடாது. மனுஷனும் மனுஷியும் மிருக மாதிரி ஆகாம நல்வழிப்படுத்துறதா மதம். ஒத்துக்கிறீங்களா தங்கச்சி? ரைட், ஓகே. இப்படி ஒரு மதம் சொல்லுச்சுன்னா அந்த மதம் நல்லது மட்டும்தான் சொல்லணும், தீயது தந்துச்சுன்னா அது பிசாசு. மதம் நல்லதும் பொல்லதும் டீச் பண்ணவே முடியாது. நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. உங்களையும் என்னையும் நல்வழி பாதையில, பரலோக பாதையில நடத்தணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கு மதம் என்று அர்த்தம்னா அந்த மதம் நல்லதை மட்டும்தான் நமக்கு கொடுத்து வழி நடத்தணுமே தவிர, இவனை போய் கொலை செய், இந்த பெண்ணை கைப்பிடிச்சு இழு, இதெல்லாம் சொல்லிச்சுன்னா அது மதம் கிடையாது, அது பிசாசுடைய கோட்பாடு. அவ்வளவுதான். அதனால எல்லா மதத்திலையும் நல்லது பொல்லதுன்னு கிடையாது. இருக்கு நான் சொல்ல விரும்பல, நான் இயேசுவை பத்தி மட்டும் சொல்றேன். இதுல அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும், அட்டை டு அட்டை, இவ்வளவு பெரிய புஸ்தகம். இதுல பொல்லது எங்கேயுமே கிடையாது. பிறனை நேசிங்கள், இயேசு சொல்லி இருக்கிறாரு, உன்னை நேசிக்கிறதை போல பிறனை நேசி. இதுல பொல்லதே இல்ல. அப்புறம் பொறாமைப்படாதே, 10 கற்பனைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருடாதே, கொலை செய்யாதே, இச்சியாதே, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், அவ்வளவு நல்லது. பொறாமை கொள்ளக்கூடாது, மன கசப்பு கொள்ளக்கூடாது. அப்ப இயேசு சொல்லி இருக்கிறது எல்லாத்திலையுமே பொல்லது கிடையாது, நல்லது மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இயேசு கையை பிடிச்சிருக்க. இன்னொரு கொஸ்டின் கேளுங்க, இன்னொரு சப் கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஹிந்துஸ் எங்க பகவத்கீதையும் முஸ்லிம்ஸ் அவங்க குரானையும் ரொம்ப மதிச்சு படிச்சுட்டு வராங்க. நீங்க சொல்றது அவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. மறுபடி ஒருக்க கொஞ்சம் வால்யூம் வேணும் தங்கச்சி. மறுபடியும் சொல்லணும். எக்ஸ்கியூஸ் படிக்கலாம் சார் தங்கச்சி. இல்ல அந்த தங்கச்சி சொன்னது நான் அது ரிலேட்டடா தான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். பிஃபோர் சேயிங் சம்திங் அபவுட் அதர் ரிலிஜியன்ஸ், லைக் நீங்க வந்து குரான்ல சொல்லி இருக்கக்கூடிய சூராஸ் பத்தி சொன்னீங்க, அப்புறம் ஹிந்துஸ் மீன் லைக் நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. நீங்க உங்களோட கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அது எந்த விதத்துல சொல்லியிருக்காங்கன்னு கரெக்டா புரிஞ்சுட்டு அதை ஃபுல்லா படிச்சுட்டு அப்புறமா சொல்லணும் தங்கச்சி. ஓகே, நான் அருமையான என்னுடைய முகமதி தங்கச்சியோடைய கருத்தை நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு மனைவிய தேவைப்படும் போது அடியுங்கள் அப்படின்னு சொல்றது அது மதமாக இருக்க முடியாது. அது மனுஷன் யாரோ ஒரு ஆள் எழுதி வச்சிருக்காங்க, அது மதமாக இருக்க முடியாது. மனைவி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிஃப்ட். அல்லேலூயா. மனைவி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு, கிஃப்ட். அவளை கை வைக்கவே அடிக்கவே கூடாது. ஆமா. அடுத்தது
மதத்தின் பெயர்ல இது ரெக்கார்டு இங்க நான் கொண்டிருக்கிறேன். மதத்தின் பெயர்ல பெண்களை மட்டும் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் பண்ண சொல்றது, அது என்ன விதத்துல அது பண்ண சொல்றாங்கன்னு கேட்க முடியாது. அது தப்பு, அது டைரக்டா தப்பு. அவ்வளவுதான். முடிச்சிடலாம். லஞ்ச் போலாமா? சரி, ஒரு லாஸ்ட். ஐயோ, நிறைய கேள்வி கேட்கறாங்க. பிள்ளைகள் லஞ்ச் வேணுமா? லஞ்ச் ஸ்கிப் பண்றீங்களா? என்னாச்சு? லஞ்ச் போலாமா? ஆஹா, அப்ப இவரை என்ன பண்ணலாம்? பிள்ளைங்கள் லஞ்ச் போகணுமா? சரி, அங்க ஒரு தங்கச்சி நிக்க. இது ஏப்பா இப்படி நீங்க கேள்வி கேட்கிற ஆளுன்னா நான் பாதியிலே நிறுத்திட்டு கேள்வி பதிலே வச்சிருந்திருப்பேன். எவ்வளவு நல்லா இருக்குது. அந்த தங்கச்சி கடைசியா அந்த தங்கச்சி நிக்கிறா பாருங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. அப்படின்னா இந்த நம்ம நேஷன்ல இருக்கிற கரப்ஷனை ஒழிக்க உங்களோட ஒரு கட்டளை போதுமே. நீங்க ஏன் உங்க ஹையர் அத்தாரிட்டிஸோட ஆர்டரை கேட்டு டிரான்ஸ்பர் எல்லாம் வாங்கிட்டு போகணும்? நல்ல அப்சர்வேஷன். அப்படி இருந்தா உங்க உத்தரவுல அத்தனையும் பண்ணலாமே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு என்னையும் இயேசு படைச்சிருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்ட்டையும் என்கிட்டையும் வச்சு படைச்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அவருடைய சாயல்ல, இந்த வேதம் சொல்லுது, ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது அவருடைய சாயலில் படைத்தார். அந்த சாயல்னா உங்க முகம், என் முகம், அந்த அப்பியரன்ஸ் இல்ல, அது இல்ல. முக்கியமானது என்னன்னா, அவர் தேவன் தனக்கு சித்தமானதை எல்லாம், தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்கிறார். தட் மீன்ஸ், இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல, தமிழ்ல சுய சித்தம். தனக்கு இஷ்டமானதெல்லாம் அவர் செய்யறாரு. அதை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இதுல வந்து கார்டினல் பிரின்சிபல், இந்த பைபிள்ல அவர் எழுதி வச்சிருக்கிற கார்டினல் பிரின்சிபல் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஒரு காரியம் செய்ய போறான்னா அவர் ஒரு தடவை 2 தடவை சொல்லுவார். தப்பு பண்ண போனான்னா அதுக்கு பேர் விட்டுருவார். அதுல தலையிட மாட்டார். ஏன்னா அது அவருடைய அது என்ன சாயல், அதுல தலையிட மாட்டார். ஏன்னா அவர் தான் படைச்சிருக்காரு. உங்களையும் அவர் தான் படைச்சிருக்காரு. நமக்கு இப்ப உங்களுக்கு நீங்க வந்தீங்க, இப்படி முன்னால வந்தீங்கன்னா யாரையும் உங்களை தடுக்க முடியாது, இங்க வரணும். அதே போல நீங்க எது செய்ய விருப்பப்பட்டாலும், நல்லதோ பொல்லதோ எது செஞ்சாலும் அதை அவர் வார்னிங் கொடுப்பாரு. பொல்லாதது செஞ்சா வார்னிங் கொடுப்பாரு, ஆனா மீறி போனா அனுமதிச்சிருவார். இப்படி ஒவ்வொரு மனுஷனையும் நல்லது செய்யவும் பொல்லது செய்யவும் அனுமதித்து படைச்சிருக்காரு. அப்படி படைச்சிருக்கும் பொழுது ஒரே ஒரு ரூல் போடுறாரு. அவர் ஏன் தடுக்க மாட்டேங்கிறாரு? ஒரு ரூல் போடுறாரு. நான் இதை படிச்சிருந்தேன், உங்களுக்கு இது படிச்சாதான் கிளியரா புரியும். அவர் சொல்றாரு 11வது வெளிப்படுத்தல் விசேஷம் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஓகே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ரைட் தானா? இது வரைக்கும் புரியுதா? அடுத்தது சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஐ எம் கமிங் அகைன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. தட் மீன்ஸ், ஒருத்தன் அநியாயம் பண்ணான்னா ரைட், யூ டூ இட். அக்கிரமம் பண்றியா, யூ டூ இட். நீதியா இருக்கிற, யூ டூ இட். பரிசுத்தமா இருக்கிறியா, யூ பி ஹோலி. அதுக்கு ஒரு தடையும் இல்லை. அநியாயம் பண்ணும்போது நான் வந்து சொல்லுவேன். மீறி பண்ணுனா தடுக்க மாட்டார். இப்ப பாத்தீங்கன்னா சாலமோன்கிற ஞானி, நீங்க பாத்தீங்க, சாலமோன் ராஜா, இவன் தப்பு பண்ண உடனே என்ன பண்ணார் தெரியுமா? 2 தடவை வந்தார். நான் இதை படிக்கிறேன். 2 தடவை வந்து நேரா வந்து சொல்றாரு, எப்பா இதை பண்ணாத அப்படிங்கிறார். படிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். 2 தடவை வந்து நேர வந்து சொல்லிட்டாரு. இப்ப தப்பு பண்ணும்போது சொல்லுவார், ஆனா அதை மீறி நான் பண்றேன்னு ஒருத்தி போன்னு விட்டுருவார். இது அவருடைய சாயல், தேவனுடைய சாயல். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய சாயல் வச்சிருக்கும் போது இந்த மொத்த இந்தியாவே கரப்ஷன் இல்லாம போக கடவுது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அவரே சொல்லலாம். அந்த உத்தரவு அவர் கொடுக்கல. அவர் ஒவ்வொருத்தனுக்கும் நல்லது செய்யறதுக்கும் பொல்லது செய்யறதுக்கும் அனுமதிச்சிருக்கிறார். இதான் மக்களுக்கு நல்லது தானே செய்யறாரு. யாருமா?
ஜீசஸ் மக்களுக்கு நல்லது தானே நல்லதுதான் செய்யறாரு. பண்றாரு. இது கூட ஒரு நல்ல விஷயம் தானே, நேஷன்ல கரப்ஷன் இல்லாம இருக்கிறது. எஸ். ஆனா அவர் பண்ண ஒரே தப்பு, உங்களையும் என்னையும் அவருடைய சாயல்ல படைச்சிட்டார். நம்மளை வந்து ஒரு மெஷின் மாதிரி கீ கொடுத்தா ஆன், கீ கொடுத்தா ஆஃப் அப்படி படைச்சிருந்தாருன்னா நீங்க சொன்னது நடந்திருக்கும். இப்போ அவர் கீ கொடுக்குறாரு, சாலமோனே நீ 1000 மனைவி வச்சிருக்க, பட் இந்த தப்பை மட்டும் பண்ணாதேன்னு சொன்னாரு. அவன் கேட்க மாட்டேன்ட்டான். கேட்க மாட்டேன்னா அவனுக்கு அந்த ரைட்டை கொடுத்திருக்காரு. அந்த ரைட்டை கொடுத்து தான் படைச்சிருக்காரு. ரைட் டு ரிஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் உங்களையும் என்னையும் இயேசு படைக்கும் பொழுது த ரைட் டு ரிஜெக்ட் வச்சு படைச்சிருக்கிறார். கடவுள் சொல்றதே ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு பவர் உங்களுக்கு எனக்கு இருக்கு. அதை அவர் விட்ரா பண்ண மாட்டார். ஆனா அதனால தான் சொல்றாரு, நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். நீ நல்லது பண்ணாலும் பொல்லது பண்ணாலும் ஒரு நாள் உன்னை நான் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்ப நீ நல்லா இருந்தா உனக்கு பரலோகம், தப்பு பண்ணி நான் மீறி தான் போவேன்னா நரகம். இவ்வளவுதான் இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் ரிசல்ட் இருக்கு. நான் வெளியில இருந்து சொல்ல வேண்டாம், எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்க, இதுல இருந்தா நான் பதில் கொடுத்துருக்கேன். ஓகே, பைபிளை நல்லா படிங்க தங்கச்சி. அவ்வளவுதான் நான் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன். இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா வேதத்தை தியானம் பண்ணுங்க. இதுல நீங்க கவனிச்சுங்க, கேட்கிற கேள்விக்கு இதுல இருந்து என்னால பதில் கொடுக்க முடியும். அவ்வளவுமே இருக்குது. வெளியில இருந்து போக வேண்டாம். கடவுள் நல்லதுதான் பண்ண விருப்பப்படுறார். மனுஷனை நல்லது பண்றதுக்கு தான் படைச்சாரு. ஆனா மனுஷன் மீறி நிக்கிறான். அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பொல்லது பண்ற அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை ஒரு நாள்ல நியாய தீர்ப்புல கொண்டு வருவேன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. நரகமா பரலோகமான்னு அன்னைக்கு முடிவாகும். இதான் ரைட். எல்லாருக்கும் நன்றி. பெண்கள் நிறைய உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் உங்களுக்கு இத்தனை கேள்வியோட முடிஞ்சது. நான் யாரையும் காயப்படுத்துறதுக்கு வரல. உங்களுக்கு இயேசு என்கிற நண்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தான் வந்தனே தவிர மதத்தை பரப்பதுக்கு வரல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடு முகமுகமா இல்ல, காதுபட பேசுகிற இயேசு, என்னை வழி நடத்துகிற இயேசு, என் மூலம் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற இயேசு உங்கள் மூலமும் செய்ய தயாரா இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்வதா இல்ல சாலமோனை போல வேண்டான்னு சொல்றதா உங்க கையில இருக்கு. அந்த அதிகாரத்தையும் இயேசு உங்கள்கிட்ட கொடுத்திருக்கார். அதுதான் பரலோக தேவனுடைய, அது என்னது, அவருடைய சாயல், அவருடைய இமேஜ் ஆஃப் காட் உங்களுக்கு அதை படைச்சிருக்கிறாரு. உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.